கர்த்தர் நல்லவர். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வருஷத்துல இந்த 11வது மாதம் வரைக்கும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தியிருக்கிறார். இந்த புதிய மாதமாகிய நவம்பர் மாதத்திலேயும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இவைகளை கொடுப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் அதை நிறைவேற்றுவதற்கு உண்மையும் வல்லமையுடையவர். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்துல நான் மாட்டிக்கிட்டேனே என்று சொல்லி நீங்க தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவார். இந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வசனத்தை நம்ம இப்ப தியானிக்க போகிறோம். உபாகமம் 28வது அதிகாரம் 14ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார். எல்லா காரியத்திலையும் தேவனாகிய கர்த்தர் நம்மை தலையாக வைப்பார், வாளாக வைக்க மாட்டார். யோசேப் என்கிற பக்தனை நாம் வேதத்துல படிக்க முடியும். அவரோடு கூட அம்மா இல்லை, அப்பா இல்லை, சொந்தக்காரங்க யாருமே இல்லை. அவர் செய்யாத ஒரு தவறுக்காக ஜெயில போடுறாங்க. ஆனா ஜெயில போட்டாலும் பாருங்க, அந்த இடத்துல கூட கர்த்தர் அவரை உயர்த்தினார். அதிகாரியாக ஒரு நல்ல லீடர்ஷிப்ல வைத்து யோசேப்புடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். மோசே என்கிற மனுஷனை குறித்து வேத புஸ்தகத்துல வாசிக்க முடியும். அவங்க சொந்த இனத்தார் எபிரேயர்கள் சொல்றாங்க, நீனா எங்களுக்கு தலைவனா, நீனா எங்களுக்கு அதிபதியா என்று சொல்றாங்க. அதை கேட்டு தான் செய்த தவறு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி மோசே ஓடுகிறார். 40 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கர்த்தர் மோசேயை சந்தித்து, வா, நான் உன்னை பார்வோன் இடத்துல அனுப்புகிறேன், உன்னை நான் பார்வோனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதிபதியாக உயர்த்துவேன் என்று சொல்லி, யார் புறக்கணிக்கப்பட்டானோ அந்த புறக்கணிக்கப்பட்ட துரத்தப்பட்ட மோசேயை கர்த்தர் தலையாக உயர்த்தி முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக பயன்படுத்தினார். யோசுவாவை கர்த்தர் தலைவனாக மாற்றினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கலாம், உங்களை அங்கீகரிக்கவே முடியாதபடிக்கு சிலர் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தலையாக்குவேன். உன்னை கர்த்தர் லீடராக, ஒரு நல்ல தலைவனாக கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல, படிக்கிற ஸ்தலத்துல, உறவினர்கள் மத்தியில நீங்க அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், உங்களை உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், உங்களை தள்ளி வைத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அவர்களுக்கு மேலாக கர்த்தர் தலைவனாக உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்போ கர்த்தர் இதை செய்வாராம்? இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் சொல்லுகிற கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா போதும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதற்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா போதும். ஆவியானவர் நம்முடைய தலையை உயர்த்துவார். நம்முடைய தலையை உயர்த்துவதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல, ஸ்திரீயின் வித்துக்கும் உன்னுடைய வித்துக்கும் பகை உண்டாகும், அவர் எழும்பி வந்து உன் தலையை நசுக்குவார். யாருடைய தலையை நசுக்குவாரா? சாத்தானுடைய தலையை கர்த்தர் நசுக்குவார். ஏன்? உங்க தலையையும் என்னுடைய தலையையும் கர்த்தர் உயர்த்துவதற்காக நம்முடைய தலைக்கு விரோதமாக கிரியை செய்கிற சாத்தானை கர்த்தர் நசுக்கி போட்டார். 2வது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசுவை தலையாக கர்த்தர் உயர்த்தினபடினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் ஆண்டவர் வாளாக்காமல் தலையாக்குவார். அல்லேலூயா. உங்க பிசினஸ்ல, பினான்சியல் நீட்ஸ்ல, உங்க தேவைகள் மத்தியில ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவார். உன் தலையை தம்முடைய எண்ணெயினால அபிஷேகம் பண்ணி உன்னுடைய கைகளை ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் உயர்த்த போகிறார். பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். இந்த மாதத்துல ஒரு கொண்டாட்டத்தின் நாட்களை கர்த்தர் உங்களுக்கும்
உங்களுடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் கொண்டு வர போகிறார். இந்த மாதத்துல சில நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான நாட்களாய் கர்த்தர் மாற்றி கொண்டாட செய்ய வைக்க போகிறார். அல்லேலூயா. சத்ரு கொண்டிருந்த எல்லா தீமையான ரகசிய ஆலோசனைகளையும் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். ஜெபம்லாமா. பரலோக பிதாவே, இந்த மாதம் மாத்திரமல்ல, எங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற போகிறேன். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தலையாக்குகிறீர், மேலாக்குகிறீர், உயர்த்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும். இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. அந்த ஊழிய தேவைகள், அந்த ஒவ்வொருடைய பர்சனல் நீட்ஸையும் சந்தித்து அற்புதங்களை காண பண்ணுங்க. தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, முக்கியமான அறிவிப்பு. இன்றைக்கு சனிக்கிழமை நவம்பர் 1 காலையிலையும் நம்முடைய சபையில 10 to 11 மணி வரைக்கும் உபவாச ஜெபம் நடக்கும். ஈவினிங்ல 6:30 to 8 மணி வரைக்கும் நமக்கு விசேஷமான வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. நீங்கள் வந்து போரூர்ல இருக்கிற எல்ஷடாய் ஜெப வீட்டில் வந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில அற்புதங்களை காண செய்வார். God bless you all.